இந்த நேரத்திலே ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உணர்த்தின ஒரு காரியம் தேவையானது ஒன்றே என்ற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அடியேன் வாஞ்சிக்கிறேன். அநேக நேரங்களில் நாம் கேட்டிருக்கிறோம், அதே பகுதியை தான் நான் திருப்பி நாம் கேட்கிறோம். ஆனால் இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் அவருடைய வசன வெளிச்சத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்மளோடு பேசுவாராக. லூக்கா 10:42 வசனத்துல கர்த்தராகிய இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அதிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் போனது மார்த்தாளுடைய வீட்டுக்கு தான் போனார். ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று அந்த இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட ஒன்று என்ற காரியங்களிலே ஒரு சில காரியத்தை நான் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக பங்குகளை நாம் பார்க்கலாம், அநேக காரியங்களை பார்க்கலாம். அதனால ஒரு நாளும் நம்ம விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு, ஒரு நிரந்தரமான, ஒரு நித்தியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைய நாளில் அவசியமா இருக்கிறது. மார்த்தாளுடைய வாழ்க்கையில பாருங்க, அநேக பிரயாசங்களை பட்டாலும் ஆத்துமாவில இளைப்பாறுதல் இல்லை, கலக்கம் தான் இருந்தது. இன்னொரு பகுதியில கூட இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 12:18 வசனத்திலிருந்து வாசித்தோமானால், அங்கு ஒரு ஐஸ்வர்யவான் நிலத்தில விளைந்த பலனை தன்னுடைய களஞ்சியத்தில சேர்ப்பதற்காக அதை இடித்து பெரிதாக்கி தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிறார். நான் இடித்து பெரிதாக்கிய களஞ்சங்களை நான் சேர்த்து வைப்பேன், நீ மகிழ்ந்து கலியூறு என்று தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவர் பேசும் பொழுது கர்த்தர் சொல்கிறார் ராத்திரியில, இன்றைய தினம் உன் ஆத்மா எடுபட்டு போனால் நீர் சேர்த்து வைத்தவர்கள் யாருடைய ஆகும் என்று மதிகேடனே என்று அந்த இடத்துல ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம். இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நாம் அதிகமாய் பிரயாசம் படும்போது அதுல ஒன்றும் பலன் இல்லை என்றுதான் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. நித்தியத்தை தராது, பூமிக்குரிய பிரயாசங்கள் நித்தியத்தை தராது, பரலோகத்துக்கு என்று நம்மளை தகுதிப்படுத்தாது, அது பிரயோஜனமற்ற ஒரு காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 49:17 கூட இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றை என்ன செய்யறதில்லை, நான் கொண்டு போவதில்லை, அவன் மரிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பிறந்த பொழுது எப்படி பிறந்தோமோ அதே போல நாம் மரிக்கும் பொழுது நாம் ஒன்றுமே கொண்டு போவதில்லை. கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள், கிரியைகள் தான் பரலோகத்திலே நம்மோடு கூட வரும் சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் கூட வாசிக்க போனால் இந்த யோசுவாவினுடைய புஸ்தகத்தில ஆகான் பாருங்க, தனக்கு தேவையானதை எல்லாம் எடுத்துக்கொண்டான். ஆனாலும் போல பாருங்க, அவனுடைய நியாய தீர்ப்பில் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். ராகேல் பாருங்க, ஆதியாகமம் 31:32 வசனத்துல ஒரு சொரூபத்தை எடுத்து வைத்து அவள் மறைத்து கொண்டாள். ஆனா கடைசியில் அவள் காணான் செல்ல முடியல, வழியிலேயே மரித்து போய்விட்டாள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5:22 வசனத்துல கேசி வெகுமதி மேல் ஆசை கொண்டான், ஆனால் அவன் ஆத்துமாவுக்கு மகிழ்ச்சி தரல. நன்மையா இருக்கும்னு சொல்லிட்டு நினைத்தான், ஆனால் அவனுக்கு குஷ்டம் தான் வந்தது. அதுபோல் மார்த்தாளுடைய வாழ்க்கையிலையும் வருத்தம் தான் வந்தது. இந்த நாளில நாம் எதை நாட போகிறோம்? எலியாவுடைய அந்த சம்பவத்துல எலியா சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். குந்தி நடக்கிற நிலவரம் வேண்டாம். நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம் என்று இந்த காலையிலே கர்த்தர் மீண்டுமாய் நம்மளை ஞாபகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒன்றை மாத்திரம்தான் நாம் தேட வேண்டும், தேவையானது ஒன்றே என்று நாம் இந்த பகுதியில கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் இந்த ஆதியாகமம் புஸ்தகத்துல 42 இன்னொரு சம்பவம் கூட வாசிக்கலாம். யோசேப்பு சொல்லுகிறார் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, நீங்கள் உயிரோடு இருக்கிற ஒன்று செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இளைய சகோதரனை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் நீங்கள் சாவதில்லை, இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாரும் செத்து போவீர்கள் என்று சகோதரர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது உடனே அவர்கள் கீழ்ப்படிந்து இளைய சகோதரனை யோசேப்பினிடத்துல கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதானம், ஒரு ரட்சிப்பு, குடும்பத்தில் எல்லாரும் இணைக்கப்பட்டு அந்த கோசேனுங்கிற நாட்டிலே அவர்கள் சுகமாய் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கோசேன்கிற நாட்டை விசேஷப்படுத்தினார் என்று கூட அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நாமும் கர்த்தருடைய வார்த்தையில மனத்தாழ்மையாய் நடப்பதை எல்லாமே வேற எண்ணத்தை கேட்கிறார் என்று கூட இன்னொரு வசனம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்துல வேற எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. நம்மிடத்துல ஒரு மனத்தாழ்மை, அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாத்ராங்க புஸ்தகத்துல 14:14 நாம் வாசிக்கும் பொழுது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்படி எல்லாம் நாம் வாசிக்கிறோம். அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தால் போகும். 46ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். யாத்ராகமம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் நாடும் பொழுது ஒரு இளைப்பாறுதலான நாட்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தருகிற தேவனாய் இருக்கிறார். கேயாசியை போல, ராகேலை போல, ஆகானை போல அல்லாதபடி மார்த்தலை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இம்மைக்குரிய காரியங்களை கவலைப்படுவோமானால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தை நாடும் பொழுது சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்தில் இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அதை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்னு சொல்லி அதுல எழுதி வைத்திருக்கிறான். தாவீது பாருங்க, பெரிய ராஜாவா இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தின் மேல் தங்கியிருப்பதையே நாடுவேன்னு சொல்லி அவருடைய வாஞ்சையை அதுல எழுதி வைத்திருக்கிறார். இந்த காலையில பல காரியங்கள் நம்முடைய காரியங்களிலே காணப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் சரீரமாகி இந்த ஆலயத்துல ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு காரியம் காணப்படும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாகவே ஒரு இளைப்பாறுதலான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்க்க போனால், விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கலாம். இப்படி அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். பவுல் கூட சொல்கிறார், பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஒரு வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஒன்று செய்கிறேன். அவர் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே நான் பிடித்துக் கொள்ளும்படி அதை ஆசையாய் தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம் என்று இவர் எழுதுகிறார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக என்று பவுல் இப்படியாக எழுதுகிறார். அவர் அநேக பிரயாசங்கள் பட்டவர், ஊழியத்திற்காக பல பாடுகள் பட்டவர்கள். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், ஒன்றை நான் தேடுகிறேன், அதையே நான் பிடித்து கொள்ளுகிறேன், ஒன்று செய்கிறேன் என்று சொல்லி பின்னானவைகள் எல்லாவற்றையும் விட்டு முன்னால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பாதையை மாத்திரவர் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அந்த தேறின சிந்தையோடு கூட ஒரே சிந்தையாய் அவர் அந்த ஊழியத்தை ஜெயமாய் நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒன்று செய்கிறேன் என்று அவர் தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய ஊழியத்திற்காய், சமூகத்திற்காய், ஜனங்களுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்புக்காய் அவர் பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள காணப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளையாய் இந்த பூமியிலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாய் பவுலை போல, எஸ்தரை போல, தெபோராளை போல, தாவீதை போல, தானியலை போல ஒரு வைராக்கியமாய் கர்த்தருக்காக
அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அந்தி சந்தி மதியானம் 3 வேளை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பிள்ளைகள் அவர்கள். அப்படிப்பட்டவர்களாம் கர்த்தருக்காக பயன்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வீணான சிந்தனைகள், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், வீணான கவலைகள், மார்த்தலை போல எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுகிற நிலவரத்தெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்துல ஒரு அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாய் நமக்கு தப்பி போகிற வழியை உண்டு பண்ணுவார். ஜெயத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நன்மையை நமக்கு காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், மனமடிவான காரியங்கள், ஆனாலும் ஒன்றாய் தேவ சமூகம் மட்டுமே அவளுக்கு ஒன்றாய் காணப்பட்டது. அவருடைய சமூகத்துல கண்ணீரோடு அவள் அழுதாள். ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஆண் பிள்ளை என்றாலும் ஒரு ஜெய ஜீவித்தை காண்பிக்கிறது. ஜெய ஜீவித்தை காண்பிக்கிறது. ஒரு ஆண் பிள்ளையின் அனுபவம் ஒரு வெற்றி சிறந்த ஒரு ஜெய ஜீவியம், தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவள் மலடியாய் இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த நாளில கர்த்தருடைய ஜெபத்திற்கு அவருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாய், அவருடைய சமூகத்திலே காணப்படுகிற பிள்ளைகளாய், எப்பொழுதும் நம்முடைய சரீரத்தில தாவீது சொல்லுவது போல ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய சமூகத்தையே அவருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாடுவேன் என்பது போல பலவித காரியங்கள், வேலைகள் செய்தாலும் அவருடைய சிந்தையாய், ஒரே சிந்தையாய் நாம் காணப்பட கர்த்தர் அந்த நாளிலே வாஞ்சிக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். விதத்தில் இன்னொரு வசனம் கூட நமக்கு நன்றாக தெரியும். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் பாதைகள் எல்லாவற்றையும் செவையாய் மாற்றுவார். நம்முடைய வழிகள், நம்முடைய பாதைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் அவருடைய நினைவு இருந்தா போதும். கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செவையாய் மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அவர் நமக்காகவே மரித்தார், நமக்காகவே ஜீவனை கொடுத்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார். ஆணி பாய்ந்த கரங்களோடு கூட அவர் இன்றுக்கும் நம்மளை பார்த்து அழைக்கிறார். அவருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் வாஞ்சிப்போம். அவருடைய சமூகத்துல காத்து கிடக்க அதுல ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தருவார். சண்டைகள், குழப்பங்கள் மாறும். சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய சமூகத்துல நித்திய பேரின்பம் உண்டு என்று வாசிக்கிறோம். இந்த நாளில் ஒரு சின்ன ஒரு செய்தியா இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு பகுதியா இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம் தேவையானது ஒன்று செய்யுங்கள் என்று அந்த யோசேப்பு சொல்லுகிறார். பவுல், ஒன்றை நான் தேடுகிறேன், ஒன்றையே நான் செய்வேன், அதையே நான் பிடித்துக் கொண்டேன் என்று வாசிக்கிறோம். அதுபோல இல்ல, இந்த ஒன்றுங்கிற காரியங்களில ஆண்டோடைய சமூகம் மாத்திரம், ஆண்டருடைய வசனம், ஆண்டருடைய வார்த்தை, கர்த்தருக்கு அடுத்துகிற காரியங்கள் செய்யும் பொழுது மரணமே வந்தாலும் கர்த்தர் நம்மளை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, 1-2 நாளாகும் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல மனாசே நெருக்கப்பட்டான், என் தேவனாகிய கர்த்தரிடத்துல கெஞ்சி பிரார்த்தித்தான், தன்னை தாழ்த்தினான், கர்த்தர் அவரை எடுத்து நிறுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். மரண பரியந்தம் இயேசு கூட தாழ்த்தினார். ஆண்டோட சித்தத்தை செய்வதற்கு, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்த அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிற ஒரு தெய்வமாய் காணப்பட்டார். ஒரு தெய்வமே பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிப்பார் என்றால், நாம் இன்ற நாளிலே பல காரியங்கள், பல பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிறதுல, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுல, அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறதுல நாம் காத்து இருக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவார், சமாதானமுள்ள வாழ்க்கையை தருவார், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தருவார். தடைகள் எல்லாவற்றையும் மாற பண்ணுகிற கர்த்தருடைய சமூகம் நமக்கு உண்டு. பவுலும் சீலாவும் சூழ்நிலைகள் விகற்பமா இருந்தாலும் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிற அநேக திருஷ்டாந்தங்கள் பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அதனால கேயாசி போல, ராகேலை போல இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம காணப்படாது. உலகத்தினுடைய காரியத்தை வாஞ்சிக்காதபடி கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே நாம் வாஞ்சிக்கவும் அதற்கு செயல்படவும் கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக என்ற இந்த செய்தியை நான் கூறி, எனக்கு வாய்ப்பு தந்த, தருணத்தை தந்த கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு நன்றி சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.